ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி ஒரு லஞ்ச் காம்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே மீல் மேக்கர் மஞ்சூரியனும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே மீல் மேக்கர் மஞ்சூரியனும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அரிசியை குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசி கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம கண்டிப்பாக பாஸ்மதி அரிசி சாதம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பாஸ்மதி அரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். எண்ணெய் சேர்க்குற போது நமக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் நல்ல உதிரியாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. சாதம் 3/4 நல்லா வெந்து வந்திருக்குங்க. எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 70% குக் ஆச்சுன்னா போதும். ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி உள்ளே இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இது நமக்கு கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சாதத்தை ஒரு பிளேட்டில் கொட்டி ஃபேன் கடியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுடுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சாதம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இது மாதிரி சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ பன்னீரை ரொம்பவே பெருசாக கட் பண்ண வேண்டாம். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்படிங்கிறதுனால இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா போதும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக வறுத்துடுங்க. அதிக நேரம் வறுக்கக்கூடாது. இது ஆறுனதுக்கு அப்புறமா பன்னீர் லப்பர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. அப்போ தான் பன்னீர் உடஞ்சிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஆல்ரெடி இதில் பன்னீர் ஃப்ரை பண்ணின எண்ணெயே கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டை நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது. லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு 5-6 பீன்ஸ், அப்புறம் பாதி அளவுக்கு குடைமிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறிகளை லைட்டாக வதக்கிடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் காய்கறியெல்லாம் கலர் மாறிடாமல் நல்லா வதங்கி வரும். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறியும் ரொம்பவே வதங்கிடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துடலாம்.
ஸோ சோயா சாஸ் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்க்குற போது மட்டும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணுற போது அதுக்கு அளவாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ காய்கறியெல்லாம் சாஸோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ சாதம் உள்ளே சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், சாதம் உடஞ்சிடாமல் இது மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா அடிக்கணமான கடாய் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம சாதம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுற போது கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், காய்கறியெல்லாம் சாதத்தோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுருங்க. மல்லி இலைக்கு பதில் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை காரம் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை வேக வச்சிடலாம். அதுக்கு கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திடலாம். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு பதில் நம்ம சின்ன சைஸ் மீல் மேக்கர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி இருக்கட்டும். மீல் மேக்கர் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிடலாம். மீல் மேக்கரை ரொம்பவே அதிக நேரம் வேக விட்டுடாதீங்க. இதை தண்ணியிலேருந்து பிழியும் போது உடஞ்சி போயிடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், இப்போ மீல் மேக்கரை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது மாதிரி நல்லா அலசிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. ஸோ மீல் மேக்கர் வந்து தண்ணியை நல்லா உறிஞ்சிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது சீக்கிரமாக பொரியும். அதே மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மீல் மேக்கரையுமே பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வந்து நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. கார்ன்ஃப்ளவர், உப்பு இது 2 மட்டும் சேர்த்திங்கனாலே போதும். அதே மாதிரி ஊற வைக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலந்துட்டு உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அதை நல்லா கலந்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் வந்து மீல் மேக்கரில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்திடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி அங்கங்கே உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திட்டு இதை உடனே கலந்து விட்டுறாதீங்க. மேலே இருக்கிற கார்ன்ஃப்ளவர் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மீல் மேக்கர் வந்து நல்லா மொறுமொறுன்னு பொரியிற அளவுக்கு. இது ஓரளவுக்கு பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ மீல் மேக்கர் நல்லா பொரிஞ்சு லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த பபுள்ஸும் ஒரு 90% அடங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மீல் மேக்கரையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நம்ம மீல் மேக்கரை பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்திடுங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ணின 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி,
கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு 7-8 பல் பூண்டு. நான் பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறதுனால 8 பல் சேர்க்குறேன். இதுவே சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிடுங்க. எப்பயுமே மஞ்சூரியனுக்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது, லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுன்னா போதும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ குக்கிங் வினிகர் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போது லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ சாசஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாகவே சேர்த்திக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கிற சாசஸ்லையும் உப்பு இருக்கும், அப்புறம் நம்ம மீல் மேக்கர்லேயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் அளவாக சேர்த்திக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ சாசஸ் எல்லாமே மசாலாவோட சேர்ந்து வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சாசஸ் எல்லாம் மீல் மேக்கரோட சேர்ந்து நல்லா திக்காகிற அளவுக்கு. பாருங்கள், இப்போ மீல் மேக்கர் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. ரொம்பவே ட்ரையாக விட்டுடாதீங்க, இந்தளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா சரியாக போயிடும். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம மீல் மேக்கர் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே மீல் மேக்கர் மஞ்சூரியனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.